வணக்கம், நான் சின்மயி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான குக்கிராமத்துக்கு வந்திருக்கோம். பாலகுட்டப்பள்ளி அப்படின்னு திருப்பதியில இருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரத்துல சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பாலகுட்டப்பள்ளியில இருக்கிற இந்த பெண்மணிகள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. So let me take you right in. మీ గ్రూప్ లో ఎన్ని లేడీస్ ఈ సూపర్ స్టార్ లేడీస్ ఉన్నారు? వీడియో చూసి ఏదో కొన్ని ఆర్డర్స్ అయినా వస్తాయా అని నేను కూడా కోరుకుంటా. ఆ ఫస్ట్ గ్రూప్ లో మీరు ఉన్నారా? இல்ல, లేదా? సెకండ్ గ్రూప్. ఫస్ట్ గ్రూప్ లో ఉన్నది బాగుంది. పోస్ట్ ఆఫీస్ పెట్టుకోండి. ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு பெண்மணியை ஃபாலோ பண்றேன். அவங்க பேரு திவ்யா கண்டுகுரி. ஆன்டை காஸ்ட் கேட் அப்படின்னு இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜாதினால நடக்கக்கூடிய தவறுகள் எப்படி நம்மளாம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற எத்தனையோ அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி நிறைய ட்வீட்ஸ், நிறைய போஸ்ட்ஸ். அண்ட் அவங்க வந்து ஒரு பகுஜன் ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட். அவங்கள நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னை விட வயசுல சின்னவங்க தான். பட் திவ்யா கண்டுகுரி கிட்ட இருந்து நான் வந்து கத்துக்கிட்டது நிறைய. ஸோ இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ட்விட்டர்லயும் நாங்கள் வந்து அவங்களோட போஸ்ட்டை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட ஒரு பரிச்சயம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிகினிங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல சில பேனல் டிஸ்கஷன்ஸ்ல நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். அண்ட் அவங்க மூலமா தான் இந்த பாலகுட்டப்பள்ளி அப்படிங்கிற இந்த குக்கிராமத்தை பத்தி எனக்கு தெரிய வந்தது. நிலம் சொந்தமில்லாத பெண்கள், ஃபார்மர்ஸ் பேசிக்கலி ஒவ்வொரு தரமும் வறட்சி ஆகும்போது அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லாம, கையில நிலமும் இல்லாம, காசும் இல்லாம திண்டாடிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அவங்களோட பாலகுட்டப்பள்ளியிலேருந்து இங்கே இருக்கிற சில லேடிஸ் சேர்ந்து, இந்த கிராமத்தில் இருக்கிற சில லேடிஸ் சேர்ந்து கிளாத் பேக்ஸ், துணிப்பைகள் வந்து கையாலேயே தைச்சு கையால் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வெவ்வேறு சைஸஸில் உங்களுக்கு ஏற்ப வர்ற வெஜிடபிள் பேக்ஸாக இருக்கட்டும், சில பேர் வந்து ஷூ பேக்ஸ், சில சின்ன பிஸ்னஸஸ் ஆரம்பிச்சிருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்களோட ஷூஸையோ இல்லை அந்த காலணிகளை வந்து இவங்க டிசைன் பண்ணி கொடுக்குற சில பேக்ஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க பேக்ஸ் அண்ட் சில ஒரு பேக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பேக் பேக் மாதிரி, ஸ்கூலுக்கு போகிற ஒரு பேக் பேக் மாதிரி. அதனோட குவாலிட்டியும் செம்மையாக இருந்தது. இந்த இன்டர்வியூவை பல நாட்களாக வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த ஐடியா வந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்தேன். அவங்க ப்ரிடாமினெட்லி தெலுங்கு தான் பேசுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டப்பிங் பண்ணி சப்டைட்டில் பண்ணி இந்த வீடியோவோட இதில் நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த பெண்மணிகள்லாம் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். தண்ணி கிடையாது, ரன்னிங் வாட்டர் கிடையாது. ஸோ தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க வீடுகளுக்காக வேணுங்கிற குடிநீர் வந்து அவங்க சேர்த்து அந்த பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், பானைகள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்னைக்கு பேசிக்கலாம். அண்ட் முக்கியமாக நான் வந்து ஐல் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு இந்த ஸ்கின் கேர், அதாவது நம்மளோட க்ரீம்ஸ் அண்ட் சீரம்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற சில கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லெவலுக்கு மேலே வாங்குற சில கஸ்டமர்ஸ்க்கு இவங்க பண்ணுற பேக்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இவங்களுக்கு நான் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த பேக்ஸை இவங்களை பண்ணித்தர சொன்னேன். ஸோ அந்த பேக்கை இவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி பிரிண்ட் பண்ணாங்க, எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். హలో నమస్కారం, నేను చింత. రూపా గారు రండి, మీకోసమే వెయిటింగ్. రెడీయా? రూపా గారు నమస్తే. హాయ్, మీ పేరేంటి? నా పేరు అన్నపూర్ణ. అన్నపూర్ణ గారు. మీరు? నిర్మల గారు. రాణి గారు. అండ్ రమీల. బాగుంది. రూపా గారు, సో చెప్పండి, మీరు ఈ బ్యాగ్స్ ఎప్పటి నుంచి స్టార్ట్ చేశారు? ఈ బిజినెస్ ఎప్పటి నుంచి స్టార్ట్ చేశారు? ఎందుకు స్టార్ట్ చేశారు? ஒரு 4 வருஷம் இருக்கோங்க இதை ஆரம்பிச்சு. எங்க ஊர்ல மழையே பெய்யல இல்லையா, விவசாயம் தானே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மழையும் இல்ல, வேலையும் இல்ல, வீட்டுல சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். குடும்பத்தை நடத்த கஷ்டமாயிடுச்சா, அதனாலதான் இந்த బిజినెస్ நாங்க ఆరంభించాం. ఇది మీకు ఎవరైనా నేర్పించారా, ట్రైనింగ్ ఇచ్చారా ఈ బ్యాగ్స్ ఇలా చేయాలి అలా చేయాలని, లేకపోతే ఒక డిజైన్ చూసి అలాగే మీరే నేర్చుకున్నారా? யாரும் சொல்லி கொடுக்கலமா, கண்ணுல பாக்குறத அப்படியே செஞ்சிருவோம். சாம்பிள்ஸ் யாராவது காட்டன் பை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்க அதை அனுப்பி வைப்பாங்க. இல்லனா எங்க உங்க விருப்பத்துக்கு ஏதாவது பண்ணி అనుపుங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை అனுப்பి வைப்போமா. మీకు వచ్చిన ఫస్ట్ ఆర్డర్ ఎక్కడి నుంచి వచ్చిందో, ఎవరికి చేశారో గుర్తుందా? హైదరాబాద్. సో ఎలాంటి బ్యాగ్ చేశారు? కాటన్ బ్యాగ్స్, సాదా బ్యాగ్లు.
ఓకే సో మీరు మీ గ్రూప్ లో ఎన్ని లేడీస్ ఈ సూపర్ స్టార్ లేడీస్ ఉన్నారు? மொத்தம் 9 பேர் இருக்கோம். ఉంది. ఓకే సో మీరు ఫస్ట్ ఒక స్మాల్ గ్రూప్ తో స్టార్ట్ అయ్యారా లేకపోతే ఒక 9 మెంబర్స్ బిగినింగ్ లోనే? இல்ல இல்ல முதல்ல 4 பேர் ஆரம்பிச்சோம். ఆ ఫస్ట్ గ్రూప్ లో మీరు ఉన్నారా? இல்ல లేదా? సెకండ్ గ్రూప్ ఫస్ట్ గ్రూప్ లో ఉన్నది இவ செகண்ட், நான் தேர்ட். இன்னொருத்தங்க இருக்காங்க, வீட்ல இல்ல. இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளார இருக்காங்க. ఓకే సో మీరు ఫస్ట్ ఈ బ్యాగ్స్ చేయాలన్న ఐడియా మీకు ఎలా వచ్చింది? எப்படி நாங்க வேலை வெட்டி இல்லாம வீட்ல இருக்கோமேன்ட்டு அபர்ணா மேடம் தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. முதல்ல ஒரு 4 பேரை கூப்பிட்டு செய்வீங்களா மாட்டீங்களான்னு பார்த்தாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் செய்வோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த ஆர்டரே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சாதா பேகு சின்ன பேகு செய்ய சொன்னாங்க. அப்புறம் கலங்காரி பிரிண்ட் போட்டு நாங்கெல்லாம் சென்னைக்கு வந்தோம். அப்பதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். ఓకే ஸ்கிரீன் பிரிண்டிங் சென்னைக்கு வந்து கத்துட்டு வந்தோம். అవునా? ఎన్ని రోజులు నేర్చుకున్నారు ఆ వర్క్ షాప్? 4 நாள். 4 రోజుల? 4 நாள் இருக்கும்ல. కలంకారీ? కలంకారీ எங்களுக்கு தெரியும்ல. సో ఇప్పుడు నెక్స్ట్ మీరు మీ గ్రూప్ లో ఉన్న లేడీస్ అందరూ ఏదైనా నేర్చుకోవాలనుకుంటున్నారా? దానికి ఎలాంటి సపోర్ట్ కావాలనుకుంటున్నారు మీరు? எங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் வந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில எல்லாம் நிறைய பேகுங்கெல்லாம் செய்யறாங்க இல்லையா? இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து யாரு வாங்குறாங்க சொல்லுங்க பாப்போம். அங்கேயே வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல. அதனால எங்களுக்கு இங்க நிறைய ஆர்டர்ஸ் வரல. இன்னும் வந்துச்சுன்னா நிறைய சந்தோஷப்படுவோம். వీడియో చూసి ఏదో కొన్ని ఆర్డర్స్ అయినా వస్తాయా అని నేను కూడా కోరుకుంటా. సో మీకు ఫ్యూచర్ కి డ్రీమ్స్ ఏముంది రూపా గారు? ఇది ఇంకా இன்னும் நாங்க இதை விட நிறைய செய்யறோம். ரெடிமேட் பிளவுஸ் செய்யறோம், கத்துக்கிட்டோம் நாங்க பெங்களூர் போய். அதுக்கப்புறம் என்னது குவில்ட், பேபி குவில்ட் செய்யறோம். ఓ అవునా? బాగుంది బేబీ క్విల్ట్ ఐడియా. செஞ்சு கொடுக்கறோம். அது அமெரிக்கால இருந்து ஒரு அண்ணன் வந்து கத்து கொடுத்தாரு. இங்கே அவரு ஒரு வாரத்துக்கு இருந்து எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. இப்ப அவரு திரும்பி போயிட்டாரு இல்லையா? அங்க இருந்து ஆர்டர் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் பெங்களூர் போய் ராமா மேடத்துக்கிட்ட ரெடிமேட் பிளவுஸ் தைக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்த மாசமா நாங்க போறோம். అవునా? இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு இல்லையா? கஷ்டமா இருக்கிறத கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான் சின்ன சின்னதா கத்துக்கிறோம். முதல்ல எம்ப்ராய்டிங் கத்துக்கலாம்னு இருக்கோம். ఏది ఎంబ్రాయిడింగ్ వర్కింగ్ ఓ ఎంబ్రాయిడరీ. ఓకే அது కத்துக்கிறதுக்கு தான் இப்ப சென்னைக்கு பெங்களூருக்கு போலான்னு இருக்கோம். ఓకే సో ఇవన్నీ నేర్చుకుని మీకున్న ఒక 3 years తర్వాత లేకపోతే 5 years తర్వాత మీకున్న కళలు ఏంటి? ఇది ఎలా గ్రో అవ్వాలి అనుకుంటున్నారు? లేకపోతే దీనివల్ల మీ ఫ్యామిలీస్ కి ఎలా సపోర్ట్ అవుతుంది? మీ ఫ్యామిలీ సపోర్ట్ చేస్తున్నారా ఇలాంటి మీరు చేస్తున్న ఈ ప్రాజెక్ట్స్ అన్ని? வீட்ல சப்போர்ட் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னு வையேன், அவங்களே வந்து பேக தச்சு குடுக்கறது, கைப்பொடி எல்லாம் தச்சு கொடுப்போம் நாங்க. நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ఓకే సో అదే నేను అడిగింది ఇదే. ఒక 5 years తర్వాత మీరు ఎలా గ్రో అవ్వాలి అనుకుంటున్నారు? ఎలా ఏం చేయాలి అనుకుంటున్నారు? 5 years తర్వాత మేము ఇక్కడ ఉండాలి, స్థాయిలో ఉండాలన్నట్టు. நல்ல நிலைமையில இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ఇక్కడే ఉండాలనుకుంటున్నారా లేకపోతే సిటీకి రావాలనుకుంటున్నారా? அம்மாடியோ, சிட்டிலாம் நமக்கு ஒத்து வராது மேடம். வரமாட்டோம். எவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சாலும் நாங்க இங்க இருந்தே செஞ்சு அனுப்பிச்சிருவோம். బాగుంది. పోస్ట్ ఆఫీస్ పెట్టుకోండి. நீங்களே பாத்தீங்கல்ல எங்க கிராமம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதை விட்டு நாங்க எப்படி வருவோம்? సో ఇప్పుడు మీకు వాటర్ సప్లై ఇవన్నీ ఎలా? ఇప్పుడు సమ్మర్ మొదలైతే ఎలా మీకు? கவர்மெண்டே வண்டியில டேங்க்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லனா அந்த பைப்ல வரும். வரும்போது புடிச்சுக்கணும். సో ఒక రోజుకి హౌ మెనీ అవర్స్ మీకు వాటర్ వస్తాయి? 1 மணி நேரம். 1 hour లో మీకు రోజుకంతా ఉన్న నీళ్లు అన్ని పట్టుకోవాలి. திடீர்னு கரண்ட் போனா போயிடும். அப்படி போச்சுன்னா தண்ணி புடிச்சு வச்சுக்கிட்டு அப்புறமா பயன்படுத்திக்கலாம். ఇప్పుడు బాత్రూమ్ లవి ఇక్కడ మీరు మీకు కట్టించారా? స్వచ్ఛ భారత్ வந்தாங்க இல்லையா, அவங்க கட்டி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கட்டி கொடுத்துட்டாங்க பாத்ரூம். Super. Okay, all right. So that is that. I'm going to be now showing you how they go about making their bags, and I'm going to show you how our I Love Skin bag looks. So let me take you in.
ஸோ எங்களோட ஐ லவ் ஸ்கின் பேக் இதுதான். அவங்க இங்க இருக்கிற பாலகுட்டப்பள்ளி வில்லேஜ்ல இருக்கிற லேடிஸ் நம்ம பிசினஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கிற பேக்ஸ் இதுதான். ஸோ ஐ லவ் ஸ்கின்ல நீங்க ஸ்கின் கேர் வாங்கும்போது ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கினா இந்த பேக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்படும். அந்த அமௌண்ட் என்ன நான் இன்னும் டிசைடே பண்ணல. பட் இன்னைக்கு இந்த கிராமத்துல வந்து இந்த லேடிஸ் கிட்ட பேசி இவங்களோட ஒரு 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 ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோஸும் எடுக்கலாம் தான் வந்தோம். இவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஊர்காலாம் கூட பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஆர்டர்ஸும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்களோ பாலகுட்டப்பள்ளியில் இருக்கிற இந்த லேடிஸ் கிட்ட ஹேண்ட் ஸ்டிச்ட் அண்ட் ஹேண்ட் பிரிண்டட் கிளாத் பேக்ஸ் நீங்கள் கொடுக்குற டிசைனில் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இப்போலாம் பிளாஸ்டிக் பைகளை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லலைன்னா கூட நம்மளுக்கே அது தெரியணும். ஸோ கறிகாயெல்லாம் வாங்க போகும்போது கூட வெஜிடபிள்ஸ் வாங்க போது ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத் பேக்ஸ் தேவைப்படும். அதுவும் நம்ம வந்து இவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உங்களோட பேரையே கூட உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ல இந்த கிளாத் பேக்ஸ்ல நீங்க பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எனிவே ஸோ தட்ஸ் தட். அடுத்த முறை உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை திஸ் இஸ் சின்மயி சேயிங் பை.